இன்னைக்கு பிஜேபி தேர்தல் அறிக்கை வந்திருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி 2 தடவையும் மோடிஜி நமக்கு எப்படி நல்லா கொடுத்தாரோ, சொன்னதையெல்லாம் நிறைவேற்றி நமக்கெல்லாம் நல்லா கொடுத்தாரோ, அதே மாதிரி 3வது முறையா என்ன பிரதமர் ஆக்குனீங்கன்னா நான் ஏற்கனவே கொடுத்த மாதிரியே உங்களுக்கு நல்லா கொடுப்பேன், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுப்பேன் அப்படின்னு ஜி இன்னைக்கு மைக்கு பிடிச்சிக்கிட்டு ஆளாளன்னு நடந்திருக்கிறாரு. அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்படின்னு தானே சொல்லுவேன்னு நினைச்சீங்க. அதுதான் இல்லை. ஏன்னா நீங்க யாரும் அதை பார்த்துருக்க முடியாது. ஏன்னா எந்த டிவிலையும் இந்த பிஜேபி தேர்தல் அறிக்கை வெளியிட்ட விஷயத்தை காட்டவே இல்லை. அதிகபட்சமா 5 நிமிஷத்துக்கு மேல எந்த நியூஸ் சேனல்லையும் எந்த நியூஸ் வரல, எந்த சங்கி இதை பத்தி பேசல, எந்த சோசியல் மீடியாவிலையும் இதை பத்தி எந்த விஷயமும் ட்ரெண்ட் ஆகல, எதுவுமே நடக்கல. ஏன்னா வெத்து பேப்பரை அவன் எவ்வளவு நேரம் காட்டிக்கிட்டு இருப்பான். வெறும் வெள்ளை பேப்பரை வச்சுக்கிட்டு சங்கிகள் என்னத்தை தான் பேசுவானுங்க. அதனால யாரும் 5 நிமிஷத்துக்கு மேல அதை காட்டல. அதிகபட்சமா இந்த பி ஓலிமர் டிவின்னு ஒரு டிவி இருக்குதுல்ல, அவன் மட்டும் ஒரு அரை மணி நேரம் தம் கட்டி பார்த்தான். ₹1 பெண்களுக்கான மோடியின் அதிரடி திட்டம், வேற லெவலில் மோடி அப்படின்லாம் ஒரு அரை மணி நேரம் பி ஓலிமர் டிவிக்காரன் உருட்டி பார்த்தான். அதுக்கு மேல அவனாலேயே தம் கட்ட முடியல. போடா கூந்தல்னு தூக்கி எறிஞ்சிட்டு இஸ்ரேலை தாக்கிய ஈரான், உருமும் அமெரிக்கா, உற்று நோக்கும் இந்தியான்னு வேற மாதிரி உருட்ட ஆரம்பிச்சிட்டான். பி ஓலிமர் டிவி காரனாலேயே பிஜேபியோட இந்த தேர்தல் அறிக்கையை சகிச்சுக்க முடியலன்னா அது எவ்வளவு கேவலமா இருக்குன்னு பாத்துங்க. திரும்பவும் சொல்றேன், அது ஒரு வெத்து பேப்பர், வெள்ளை காகிதம். இந்த சுந்தரராஜன் காமெடியில வர்ற மாதிரி அதை ஏன் திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கிற? அதுல ஒண்ணு இல்ல கீழே போட்டுங்கிற மாதிரி தான் பிஜேபியோட தேர்தல் வாக்குறுதிகள்லாம் இருந்தது. இதுல ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனையும் இந்த இடத்துல சொல்றேன். இந்த பிஜேபி தேர்தல் அறிக்கையை தயாரிச்ச இந்த தயாரிப்பு குழுவோட தலைவர் யார் தெரியும்ல? வேற யாரு? நம்ம நிம்மி மாமி தான். நிம்மி மாமியை போய் தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற குழுவுக்கு தலைவராக போட்டிருக்கிறாங்களே, இவங்களோட அறிவையெல்லாம் எதை வச்சு எரிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. சத்யராஜ் வடிவேலு கிட்ட சொல்லுவார்ல, காலங்காத்தால நல்லா குறவழி வரைக்கும் சோத்தை போட்டு கார்ல ஏத்திக்கிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட அப்படின்பார்ல. அந்த மாதிரி இந்தியாவோட பைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்கி இந்த அம்மாவை அழகு பார்த்த பாவத்துக்கு பிஜேபிக்கு என்ன பண்ணணுமோ அதை தரமா பண்ணி விட்டுருச்சு. இப்ப ரேஷன் கடையில் அரிசி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அதை தொடர்ந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் கொடுப்போம் அப்படின்லாம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்கன்னா அதுல என்ன இருக்கும்னு நீங்களே புரிஞ்சுக்கங்க. இப்படி யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத, யாருக்குமே எந்த பயனும் இல்லாத ஒரு வெத்து தேர்தல் அறிக்கையை பிஜேபி வெளியிட்டு இருக்குதுல்ல, இதுல 2 விஷயங்கள் இருக்கிறதா நான் பார்க்கிறேன். ஒன்னு, பிஜேபி ஆணவத்தோட உச்சியில இருக்குது. அதாவது தேர்தல் அறிக்கை, தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கொடுத்து தான் உங்கள்கிட்ட ஓட்டு வாங்கணுமா? ஏன் இல்லைன்னா நீங்க எல்லாம் ஓட்டு போட மாட்டீங்களா? மூடிக்கிட்டு எங்களுக்கு போடுங்கடா ஓட்ட. உங்களுக்கு எல்லாம் வேற ஏதாவது நாதி இருக்குதா? இல்ல வேற ஏதாவது வழி இருக்குதா? உங்ககிட்ட வந்து கெஞ்சணுமா? நாங்க உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம், நீங்க எங்களை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சீங்கன்னா நாங்க உங்களுக்கு இந்த வசதி வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னு உங்ககிட்ட வந்து சத்தியம் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட ஓட்டு கேட்கணுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் அவசிய கூந்தலே கிடையாது. அதுதான் ராமருக்கு கோயில் கட்டியாச்சு, அடுத்தது கிருஷ்ணருக்கு கோயில் கட்ட போறோம்னு சொல்லி இருக்கிறான். அவ்வளவுதான். அடுத்த 5 வருஷத்துக்கு அதுதான் ப்ராஜெக்ட். மூடிக்கிட்டு ஓட்ட போடுங்கடா அப்படின்னு பிஜேபி அதிகார திமிர்ல ஆணவத்தோட உச்சியில இருக்குதுன்னு இதை பார்க்கலாம். இன்னொன்னு, இந்த தேர்தல் வாக்குறுதிகள்லாம் பேசு பொருள் ஆகிறதையே, ஒரு விவாத பொருள் ஆகிறதையே பிஜேபி விரும்பல. ஏன்னா 10 வருஷமா இவங்க அறுத்த அறுப்பு என்ன, புடுங்கின புடுங்கு என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சமயத்துல தேர்தல் வாக்குறுதிகள்லாம் பேசு பொருள் ஆச்சுன்னா அது கண்டிப்பா பிஜேபிக்கு மைனஸ் தான், எதிர்கட்சிகளுக்கு அது ஒரு பெரிய பிளஸ் தான். அதனால தேர்தல் வாக்குறுதிகளை அவங்க பேசு பொருள் ஆக்கவே விரும்பல. ஏன்னா மோடியும் பிஜேபியும் என்ன சொன்னாலும் மக்கள் நம்ப போறதில்ல. 15 லட்சம் ரூபாய் இல்ல, 15 கோடி ரூபாய் உங்க எல்லார் அக்கௌண்ட்லயும் போடுறேன்னு மோடி எல்லார் தலையிலையும் அடிச்சு சத்தியம் பண்ணாலும் யாரும் அதை நம்ப போறதில்ல. பார்த்தாச்சு நீ கிளம்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை பண்றேன், அதை பண்றேன்னு தேவையில்லாம எதையாவது சொல்லி தேவையில்லாம எதிர்கட்சிகளுக்கு நாமளே விளம்பரம் தேடி தரக்கூடாது அப்படிங்கிறதுல மோடி குரூப் கிளியரா இருந்திருக்குது. அதனாலதான் வெத்து பேப்பரை, தேர்தல் அறிக்கை, தேர்தல் வாக்குறுதிகள் பேர்ல இன்னைக்கு வெளியில விட்டு 5 நிமிஷத்துக்கு மேல எந்த நியூஸ் சேனலும் அதை காட்டக்கூடாதுன்னு அவங்களே ஆர்டரையும் போட்டு எல்லாத்தையும் கமுக்கமா முடிச்சுட்டாங்க. இதுக்கு தான் மோடி இந்த ஜனநாயகம்ங்கிற இந்த செட்டப்பையே விரும்புறது கிடையாது. ஒன் நேஷன், ஒன் பார்ட்டி, ஒன் ரூல். அவ்வளவுதான். மோடியை ஒரு நிரந்தர பிரதமராவோ இல்ல நிரந்தர அதிபராவோ அறிவிச்சிட்டா வேலை முடிஞ்சது, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு அவர் பாக்குறாரு. ஆனா விடுறீங்களா? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் ஒன்ன வச்சுக்கிறீங்க, ஓட்டு கேட்டு போய் கெஞ்ச வேண்டியதா இருக்குது. மோடி நினைக்கிறத எங்கப்பா நீங்க எல்லாம் செய்ய விடுறீங்க? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு பிஜேபி வெளியிட்ட அந்த தேர்தல் வாக்குறுதிகள் லிஸ்ட்ல ஒரு ஐட்டத்தை கேட்ட உடனே எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. அநேகமா அதை கேட்டா நீங்களும் கபீர் குபீர்னு சிரிப்பீங்க தான். அதாவது ஜி என்ன சொல்றாரு,
வந்தார்னா திரும்ப 3வது முறையா ஜிஎன் நம்ம இந்தியாவோட பிரதமர் ஆக்கணும்னா வடகிழக்கு மாநிலங்களுக்கும் புல்லட் ரயில் விடுவாராம். எப்படி நமக்கெல்லாம் கொடுத்த மாதிரியே வடகிழக்கு மாநிலங்களுக்கும் புல்லட் ரயில் நல்லா கொடுப்பாராம். ஜியோட இந்த வாக்குறுதிகளை கேட்கும் போது எப்படி இருக்குதுன்னா ஏற்கனவே வட மாநிலங்கள்லயும் தென் மாநிலங்கள்லயும் ஒரு 236 புல்லட் ட்ரெயின் ஓடிட்டு இருக்கிற மாதிரியும் அந்த வசதி அந்த புல்லட் ரயில் வசதி இன்னும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு மட்டும் போய் சேராத மாதிரியும் ஜி 3வது தடவையா வந்தார்னா அங்கேயும் புல்லட் ரயில் வசதியை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரே புடுங்கிடுவாருங்கிற மாதிரியும் அவர் உருட்டி இருக்கிறாரு. 10 வருஷமா இவங்க தான் ஆள்றாங்க. இது வரைக்கும் நாம யாரும் எந்த புல்லட் ட்ரெயினையும் எங்கேயும் கண்ணில் பார்த்ததே கிடையாது. 2016-17 காலகட்டத்திலேயே அகமதாபாத்ல இருந்து மும்பைக்கு புல்லட் ட்ரெயின் கூட போறான் அப்படின்னு ஒரு உருட்டுனாங்க. அது என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இந்த 2026 வந்துடும் 27 வந்துடும்னு உருட்டிட்டு தான் இருக்கிறாங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் இருக்குது. இதுவே 2014 இருந்தா இந்த பிரச்சனையை ஜி வேற மாதிரி சமாளிச்சிருப்பாரு. சைனால இருக்கிற புல்லட் ட்ரெயின்கள் ஒரு 10 போட்டோ எடுத்துட்டு வர சொல்லி அதை காட்டிய மொத்த இந்தியாவையும் ஏமாத்திருப்பாரு. இதுதான் குஜராத் மாடல் புல்லட் ட்ரெயின், பாருங்க எப்படி கும்முன்னு இருக்குதுன்னு. இந்த ரயில் தான் அகமதாபாத்ல இருந்து சூரத் போறது. சூரத்ல இருந்து காந்தி நகர் போகணும்னா இந்த புல்லட் ட்ரெயினை பிடிச்சிங்கன்னா போதும். எப்படி இருக்குது பாருங்க, பலன்னு அப்படியே புல்லட் மாதிரி சீறிட்டு பாயுது பாருங்க. அதுதான் மோடி மாடல். ராஜ்கோட்ல இருந்து அகமதாபாத் போற புல்லட் ட்ரெயின்லாம் ஏறினீங்கன்னா அவ்வளவுதான், ஃப்ளைட் தோத்து போயிடும். அப்படி ஒரு பரவசமா இருக்கும். அந்த லெவல்ல குஜராத்ல மோடி புல்லட் ட்ரெயினா விட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சைனாவோட புல்லட் ட்ரெயின் போட்டோக்களை எல்லாம் காட்டி மொத்த இந்தியாவே ஏமாத்திருக்கலாம். ஆனா என்ன பண்றது, இது 2024 போயிருச்சு. அடுத்த நிமிஷமே கிளின்னு கிழிச்சிருவாங்க. ஐயோ அது பாரியா சைனீஸ் ரயில்வேன்னு எழுதிருக்குதியா, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு மொத்த மனத்தையும் ஒரே நாள்ல கப்பல் ஏத்திடுவாங்க. அதனால இந்த தடவை நோ விசுவல் எவிடன்சஸ், நோ பிக்சர்ஸ், நோ வீடியோஸ், ஒன்லி ஆடியோ. வடகிழக்கு மாநிலங்களுக்கு நான் 3வது தடவையா பிரதமர் ஆனேன்னா புல்லட் ட்ரெயின் விட போறேன், அவ்வளவுதான். ஆடியோவோட ஜி நிறுத்திக்கிட்டாரு. எந்த வீடியோவையும் காட்டல, எந்த போட்டோவையும் காட்டல. இதுக்கப்புறமும் மோடியோட இந்த தேர்தல் வாக்குறுதிகளை பார்த்ததுக்கு அப்புறமும் மோடி மக்களை எல்லாம் தன்னோட தாடிக்கு சமமா கூட மதிக்கலங்கிறதெல்லாம் தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மக்கள்லாம் மோடிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அவரை தான் ஜெயிக்க வைப்பாங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ நாம எல்லாருமே மாட்டு மூத்திரத்தை குடிச்சு பழகிக்கிறது நல்லது. ஏன்னா வரும் ஆண்டுகளில் அதையெல்லாம் தவிர்க்கவே முடியாது. அத்தனை பேரும் அதை தீர்த்தம் என்று நினைச்சு குடிச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிமல் பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு வச்சிருக்கான்? ஒரு 5000 வச்சிருக்கேன். 5000 ரூபாய் வச்சிருக்கான். ஆப்ரா டூப்ரா. உங்கள் அக்கவுண்டில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் செய்யாததால் ரூபாய் 100 பிடிக்கப்பட்டுள்ளது. ஐயோ என்ன அது, 100 ரூபாய் பிடிச்சிருக்காங்க. லெட்ஸ் பிகின். ஐயோ 500 செக் பவுன்ஸ். ஐயோ 300, 220, 400. யோ 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 நிப்பாட்டியா, அக்கவுண்ட்ல இருந்து 5000 போய் மைனஸ்ல போயிட்டு இருக்கியா என் பேலன்ஸ்லாம். இந்த நிலை மாற இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.